ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கயல் ஜோதி யூடியூப் சேனல். சிக்கன் டேஸ்ட்டில் மீன் மேக்கர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 வடை வச்சு எண்ணெய் ஊற்றி 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிங்க. ஒரு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு இந்த முட்டைக்கு அளவான 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்குங்க. அதாவது பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கடாயில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துருங்க. நல்லா இது மாதிரி செகந்து வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு தட்டில் எடுத்து போட்டுருங்க. தட்டில் போட்டின வாட்டி அதே கடாயவே வச்சு நம்ம மீல் மேக்கரை ஏற்கனவே நான் சுடுதண்ணியில் வச்சு வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதாவது பெரிய மீன் மேக்கர் தான் நான் எடுத்தேன். இது மாதிரி போட்டு அதே மாதிரியே லைட்டாக 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது நல்லா செகந்து வர அளவுக்கு நல்லா பிரட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம செய்யும் போது அதோட டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். நான் மண் சட்டியை வச்சு தாளிச்சிருக்கேன். மண் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்குங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயமாக 2 மட்டும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடி பொடியாக அரிஞ்சு நல்லா எண்ணெயில் விட்டு வதக்கிக்குங்க. நல்லா பொன்னிறமாக செவக்கிற அளவுக்கு வதக்கிக்குங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி அதையும் நல்லா போட்டு ஒரு பிரட்டிக்கிங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம முட்டைக்கு உப்பு சேர்த்துட்டோம். மீதி இதுக்கு மட்டும் உப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்குங்க. பிரட்டி விட்டு உங்களுக்கு நான் கையிலேயே அளந்து ஊற்றிட்டேன் தண்ணி. உங்களுக்கு வேணுன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் லைட்டாக தெளித்து விட்டு இது மாதிரி கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் ஆனதையும் எடுத்துருங்க. எடுத்து நல்லா பிரட்டினீங்கன்னா அந்த தக்காளிலாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் சோயா சாஸ் இருந்துச்சுன்னா ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா அது ஆப்ஷன் தான் உங்களுக்கு. சோயா சாஸ் 1 ஸ்பூனு, தக்காளி சாஸ் 1 ஸ்பூனு நல்லா போட்டு அதையும் நல்லா அந்த வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மீன் மேக்கரை ஃபஸ்ட்டு எடுத்து போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்குங்க. நல்லா அந்த உப்பு இதெல்லாம் கலக்கிற அளவுக்கு பிரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் முட்டை எடுத்து போடுங்க. முட்டை எடுத்து போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. பிரட்டி விட்டு 1 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். அவ்வளோதான், நம்மளுக்கு ஈஸியான மீல் மேக்கர் நல்லாயிருக்கும். இதுக்கு சூடாக சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடும். லீவுங்கிறதுனால இது மாதிரி வெரைட்டியாக எடுத்து செஞ்சு கொடுங்க. பாய்.